இல்லைங்க, தூக்கம் வந்துச்சு. இதுக்கு மேல என்ன சொல்றதுக்கு? பார்ட் 3க்கு குடுத்துருக்க லீட் வந்து நல்லா இருக்கு. பார்ட் 3 பார்க்கணும்னு ஆசை இருக்கு. நெக்ஸ்ட் இயர் வரும்ன்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதை தவிர்த்து இந்தியன் 1ஓட பிஜிஎம் வந்து 2 இடத்துல வருது. அது பார்க்க நல்லா இருக்கு. நல்லா இருந்தது. ஏஆர்எம்மான் சூப்பரா பண்ணிருக்காரு. இவரும் ஓகே, நல்லா தான் பண்ணிருக்காரு. கமல்ஹாசன் சார் ஆக்டிங்கும் சித்தார்த் ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. நான் எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம தாங்க வந்தேன். நல்லா இருக்காதுன்னு தோணி தான் வந்தேன். ஏன்னா ஓப்பன் பண்ண டிக்கெட் நேற்று வரைக்கும் இருந்தது, டிக்கெட்லாம் இருந்து அப்படியே தான் இருந்தது. ஸோ சும்மா தான் அப்படி வந்தேன். விவேக் ஆமா, அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. ஆமா, கரப்ஷன் இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயத்தை தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. பார்ட் 3ல தெளிவா காட்டுவாங்க. எது ஆமா, கண்டிப்பா வர சான்ஸ் இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு நிரஞ்சன். நான் இந்தியன் 2 படம் பார்த்தேன். இந்த படம் பார்த்ததுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த படத்துல கமல்ஹாசன் சார் நடிச்சிருந்தாரு. ஸோ இந்த ஒரு விக்ரம் படத்துலயும் நல்லா ஒரு கம்பேக் கொடுத்திருந்தாரு. 2 வருஷம் கழிச்சு கமல் சாருக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல படம் வந்திருக்கு. எல்லாமே நல்லா தான் ப்ரோ இருக்கு. ஸோ இந்த இந்தியன் 2 படமா அவருக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்கா இருக்கணும்னு நாங்க நம்புறோம். அண்ட் இந்த இந்தியன் 2 படத்துல வந்து அவர் ப்ராஸ்தட்டிக் மேக்கப் யூஸ் பண்ணிருப்பாரு. ஸோ அதுவே அந்த மேக்கப்லாம் வந்து 6 ஹவர்ஸ்க்கு மேல அவங்க பாடியிலே நிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவருடைய ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷனை நம்ம பாராட்டி ஆகணும். இந்த வயசுல இத்தனை வேடங்கள் போட்டு இத்தனை ரோல்ஸ் போட்டு நம்மள இந்த படம் நடிக்கிறது வந்து கமல் சாரால மட்டும் தான் பண்ண முடியும். அண்ட் கமல் சாரை பத்தி சொல்லணும்னா வந்து அவர் நிறைய புது புது டெக்னாலஜி நம்ம தமிழ் சினிமாக்கு அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆலவந்தான் படத்துல மோஷன் கேப்சரிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பாரு. அண்ட் குணா படத்துல ஸ்டெடி கேமரா யூஸ் பண்ணியிருப்பாரு. அண்ட் மும்பை எக்ஸ்பிரஸ் படத்துல கட்டுப்பாட்டோட நல்லபடியா இருக்கணும்ன்ற ஒரு கருத்தை மேற்கொண்டாரு. படம் சிறப்பாக வந்திருக்கு. ரொம்ப வச்சு செஞ்சிடாங்க ப்ரோ. ரொம்ப 3 மணி நேரம் ஃபேஸ்புக் பார்த்த மாதிரி தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. கமலோட ஆக்டிங்கும் நல்லா இல்லையா? எதுவுமே நல்லா இல்லை, படம் பார்க்குற மாதிரியே இல்லை. டைரக்ஷன் சுத்தமா ஒர்க் ஆகலையா? மியூசிக் எதுவுமே நல்லா பண்ணிருக்காங்க. யாரு? அவர் இருக்காரா? 10 நிமிஷம் அவ்வளோதான். எஜ்ஜேஸ்வரி இந்த படத்துல இல்ல, அடுத்த பாட்டுல தான். ஆமா ஆமா, தேர்ட் பார்ட்டி சேனாபதியோட அப்பா அவர் வர்றாரு. இன்னும் அங்க பாகுபலி காலத்துல போயிட்டாங்க. தயவு செய்து விட்டுருங்க, தலைவலிக்குது, நான் வீட்டுக்கு போயிடுறேன். மியூசிக்லாம் வேஸ்ட். ரொம்ப முக்கியம். அப்படி சொல்ல முடியாது. அவர் ஸ்கிரீன்ல இருக்கும்போது அவருக்கு ஈக்குவலா யாரும் பண்ண முடியாது. ஆனா நல்லா இருந்துச்சு பாருங்க. சூர்யாவோட ஆக்டிங் எல்லாமே கரெக்ட்டா இருந்துச்சு. இருக்கு. நிறைய பேர் படம் ஒர்க் ஆலன்னு சொல்றாங்க. Facebook பார்த்த மாதிரி இருக்கு. இல்ல, எனக்கு பாக்கும்போது ஓகே தான். ஒர்க் ஆலா இருக்கு. தேர்ட் பார்ட்காக வெயிட் பண்றீங்களா? அது படம் பாருங்க, அது சொன்னா ரிவீல் ஆயிரும். பாத்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு பாருங்க. ஓகே. பாத்தீங்க யார் படம் மாதிரி இருக்கு இப்ப? ஆக்சுவலி புரியல. சங்கர் படமா கமல் படமா இது? சங்கர் படமா தெரியல, கமல் படமா தான். பிடிக்கல அவ்வளவுதான். டிசாஸ்டர் ஆஃப் a movie. Don't watch it. நான் எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம தாங்க வந்தேன். நல்லா இருக்காதுன்னு தோணி தான் வந்தேன். ஏன்னா ஓப்பன் பண்ண டிக்கெட் நேற்று வரைக்கும் இருந்தது, டிக்கெட்லாம் இருந்து அப்படியே தான் இருந்தது. ஸோ சும்மா தான் அப்படி வந்தேன். அதாண்டி பாபு சினிமா விவேக் ஆமா, அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த கரப்ஷனை பத்தி தெளிவா பேசுறாங்களா? எல்லாமே ஆமா, கரப்ஷன் இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயத்தை தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. பார்ட் 3ல தெளிவா காட்டுவாங்க. இந்த படத்தினால இந்தியா மாறும்னு நினைக்கிறீங்க? எது இந்தியன் அரசியலே மாறும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அப்படிதான் சங்கர் சார் எல்லாம் சொல்லிட்டு. ஆமா, கண்டிப்பா வர சான்ஸ் இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு நிரஞ்சன். நான் இந்தியன் 2 படம் பார்த்தேன். இந்த படம் பார்த்ததுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த படத்துல கமல்ஹாசன் சார் நடிச்சிருந்தாரு. ஸோ இந்த ஒரு விக்ரம் படத்துலயும் நல்லா ஒரு கம்பேக் கொடுத்திருந்தாரு. 2 வருஷம் கழிச்சு கமல் சாருக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல படம் வந்திருக்கு.